இங்கே இந்த உலகா மீன் வித்துட்டு இருக்காங்க. கிலோ பார்த்தீங்கன்னா இப்போ ரேட்டு கொஞ்சம் 300 350 ரூபா ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மீன் கம்மியாக தான் வருது. நம்ம போட்டு இல்லாதால இப்படி ஆகி போச்சு. ரேராட்டு கலவா வந்துருக்கு. இந்த டைமில் கலவா அதிகமாக வராது. இருந்தாலும் ஒரே ஒரு கலவா தான் வந்திருக்கு இன்னைக்கு. இங்கெல்லாம் மாந்தல் மடங்கு வித்துட்டு இருக்காங்க. வாழை வித்துட்டு இருக்காங்க. வாழை வாழை எத்தனை ரூபா போறேன்? எவ்வளவு ரூபா போறேன்? வாழை வாழை என்ன எவ்வளவு ரூபா போறது? 3500 ரூபா. இவ்வளவு 3500 ரூபா. எனக்கு கொஞ்சம் 200 ரூபா 300 ரூபா கம்மியா. 3500 ஊசிக்கணுமா? வா கேள்வி கூட்டியுண்டா 2600 700 800 900 2900 இதெல்லாமே ஊசிக்கணும் சொல்லுவாங்க. இதோடு நல்லா அடிமொழி காரை போட்டுருக்கு. அடிமொழி டேஸ்டியான மீன். இது ரேட்டு 300 350 400 வழக்கம் போல இன்னைக்கு நெத்தல் வந்திருக்கு. நம்ம 6 நாள் 5 நாளா டெய்லி நெத்தல் மீன் அதிகமாக வேளாக்கார வித்துட்டு இருக்காரு. எல்லாமே அரைக்கல சைஸ். வெரைட்டி மீன்கள் எல்லாம் இந்த டைம்ல அதிகமாக வரும். நல்ல குடச்சூரை குடச்சூரை அதான் குடச்சூரை. இல்ல 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 கொடுங்கப்பா கொடுங்க. டைகர் பான் இந்த டைம்ல தான் இந்த ராலெல்லாம் கிடைக்கும். இதுல ஒரு ஆள் 200 ரூபா 300 ரூபா சைஸ்ல. சீலா வித்துட்டு இருக்காங்க. கிலோ கேள 500 ரூபா அடைச்சா கொடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா ரேஞ்சில் போகுது. நெத்திலி மீன் வந்திருக்கு. இதுல வெள்ளை கருப்பு மிக்ஸா தான் கிடக்கு. 2 டைப் நெத்திலி. மீன்களெல்லாம் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. எடுக்கல அவனு எடுக்கணும். எத்தனை பேருத்துண்டா எப்பா விட்டாரு மேடம் பேசிட்டு. கிளிமீன் தான் கிளிமீன் படையப்பா. இங்கே அந்த கனவா எல்லாம் இடம் போட்டு எடுத்துருக்காங்க. இந்த கனவா தான் அந்த அதிகமாக எக்ஸ்போர்ட்டிங் இருக்காங்க. பாருங்க எல்லாம் சதக்கணும் பைஸ் எடுத்துருக்காங்க. கட்டில் ஃபிஷ் லெதர் ஜாக்கெட். இன்னைக்கு கனவா பார்த்தீங்கன்னா இந்த கம்மியாக தான் வந்துருக்கு. அதிக அளவில் இல்லை. இந்த வைஸ் ஃபுட் வந்து இன்னைக்கு கம்மியாக தான் வந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நிறைய ஒரு 5 டன் 10 டன்னெல்லாம் வரும். ஆர்வம் கனவா கம்மியாக வர்றதுனால இந்த பையன் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். லெதர் ஜாக்கெட் 4 கிளாத்து கிடச்சிருக்கு. சின்ன சைஸ் கிளிமீன் நான் வந்துருக்கு பாருங்க. சீடி
குட்டிச்சூரை வந்திருக்கு. பொள்ளல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விதவிதமான மீன்கள் எல்லாமே நம்ம ஆறுதல் வந்திருக்கு. இந்த அயிலை, இந்த வாழை, இது எல்லாமே வள்ளங்களில் வந்த மீன் தான். அதனால தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது.